குட் ஈவினிங் ஆல். இப்போ இந்த டிஸ்கஷனே வந்து நம்ம காலேஜில் இருக்க டிராவிட் அண்ட் சாந்தினி தே ஹவ் டன் அ குட் அட்டம் ஃபார் NASA trophy and they got a shortlisted all over India. It's in the shortlisted. இது வந்து இந்த டிசைன் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்ற இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம அவங்க ரிசர்ச் பண்ணி அந்த ரைட் அப்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அது சம்மந்தமா அவங்க நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கலாம். என்ன மாதிரிலாம் அவங்க இந்த ப்ராஜெக்ட் காம்படிஷனை ட்ரை பண்ணாங்க, அந்த காம்படிஷன் பற்றி ப்ரீஃப் என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, அவங்க ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த டிஸ்கஷன்ல தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டிராவிட் அண்ட் சாந்தினி. குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. ஓகே, டிராவிட் வந்து இப்போ திருவனந்தபுரத்தில் நோ ஆர்கிடெக்ட்ஸில் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. சாந்தினி இப்போ வந்து 4th இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இன்டு த கொஸ்டின் டைரக்ட்லி. சாந்தினி அண்ட் டிராவிட், இந்த வாட் ட்ராஃபி பற்றி சொல்லுங்க. வாட் இஸ் அ வாட் ட்ராஃபி? WAT, அதை பற்றி, இந்த ட்ராஃபி பற்றி சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. எஸ் சார். வாட்ங்கிறது ரைட்டிங் ஆர்கிடெக்சர் ட்ராஃபி. ஸோ ரைட்டிங் ஆர்கிடெக்சர் ட்ராஃபிக்கும் நம்ம நார்மலாக இருக்க காமனாக பண்ணுற டிசைன் ட்ராஃபிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் நம்ம எதுவுமே டிசைன் பண்ணுறது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி. இதில் நம்ம ரிசர்ச் பண்ணுறது தான் மெயின். ஸோ பேஸ்ட் ஆன் ரிசர்ச் நம்மளோட இம்ப்ரெஷன் டுவர்ட்ஸ் த டாபிக் கொடுக்குறது தான் சார் இதோட முக்கியமான எய்மு. ஸோ நம்ம இது பண்ணுறது வந்து ரைட்டிங் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் மேஜர் எய்ம் வந்து ரைட்டிங் ஆர்கிடெக்சர் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிசைன் தாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி இருக்காது. அதர் தேன் டிசைன், ஸோ நம்ம வேர்ல்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் அரவுண்ட் அஸ் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு ஸோ நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஸோ நம்மளோட ரிசர்ச்சை மற்றவங்க படிக்கும்போது அதர் தேன் ஆர்கிடெக்சர் ஆல்சோ வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க வேறு திங்ஸே அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரைட்டிங் ஆர்கிடெக்சரோட எய்ம் சார். 2020 வாட்டோட பிரீஃப் எதுல ஸ்டார்ட் ஆகுது? அதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? அந்த பிரீஃப் என்ன, எந்த டாபிக் பிரீஃப் அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நான் ஒரு பிபிடி இருக்கு, நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் சார். ஓகே. ஸோ இதுதான் சார் அந்த வேட்டோட டாபிக். ஸோ ரூடிமெண்ட்ஸுங்கிறது என்னன்னா, இது ஒவ்வொரு இயரும் நாசாவில் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் கொடுப்பாங்க. அந்த இயரில் நடக்கிற எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ இந்த ரூடிமெண்ட்ஸுங்கிறது இந்த இயரோட கான்செப்ட். ஸோ ரூடிமெண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா, த ஃபவுண்டேஷன், த ரூட் காஸ் இல்லை த ரூட் ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி சார். ஸோ நம்ம பண்ணுற எந்த ஒரு காம்படிஷன் திங்காக இருந்தாலும் இந்த கான்செப்டை பிஹைண்டில் வச்சு பண்ணணும். ஸோ அதான் இதோட திங்க். ஸோ அடுத்து வேட்டோட டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, இன்இக்விட்டி பை டிசைன் அப்படிங்கிறத டாபிக். ஸோ இவங்க கொடுக்குற மேஜரான கொஸ்டின் என்னன்னா, ஒரு டிசைன் வழியாக நம்ம ஒரு ஈக்குவிட்டபிள் வேர்ல்டு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்களோட கொஸ்டின். ஸோ கேன் டிசைன் கிரியேட் அ மோர் ஈக்குவிட்டபிள் வேர்ல்டு, அதுதான் அவங்க ப்ரீஃபில் கொடுத்துருந்த மேஜர் டாபிக். ஸோ அது போக அவங்க ப்ரீஃபில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியா பற்றி பேச வராங்களா சார், நம்ம இந்தியாவோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 6 decades ஆயிருக்கு. ஸோ இந்த 6 decadesல நம்ம இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக பல இதில் நம்ம குரோ ஆகிருக்கும். ஸ்பேஸ் ரிசர்ச்லையும் சரி, நியூக்ளியர் பவர்லையும் சரி. அண்ட் கரண்டாக வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் தான் இப்போ இருக்கிறது, அது இருக்கிறதுலே லைஃப் டைம் ஹை அண்ட் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ குளோபலைசேஷன்லையும் சரி, ஓப்பன் மார்க்கெட்லையும் சரி, இந்தியா வந்து ரொம்ப க்ரோ ஆயிருக்கு. அர்பனைசேஷன்லையும், பில்டிங் பூம்லையும், எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி இன்னும் சில விஷயத்தில் அது வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கணும். ஆனால் அந்த விஷயத்தில் டவுன்ஃபால் ஆகாமல் இருக்குது அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, பாவர்ட்டி, அதில் அதோட டவுன்ஃபால் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் கடைசியாக பார்த்தப்போ வந்து ரூரல் பாவர்ட்டி வந்து கொஞ்சம் மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற கிராஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் மேல் நியூட்ரிஷன் அண்ட் பேசிக் அம்யூனிட்டிஸ் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கிறது இன்னுமே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் நம்ம ரேப்பிடாக க்ரோ ஆயிருக்கோம், இந்த விஷயத்தையும் நம்ம க்ரோ ஆயிருக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதே மாதிரி தான் சிட்டிஸ் பீங் மேக்னெட் ஃபார் ஹியூமன் இன்ஃப்ளக்ஸ். ஸோ மனுஷங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு இடமா சிட்டிஸ் இருக்குது. காரணம், அங்கே இருக்கிற நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஒரு ஈஸி வே ஆஃப் லிவிங். ஸோ இதெல்லாமே சிட்டிஸில் பீப்புளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அதே மாதிரி அதே சிட்டிஸில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, பீப்புளுக்கு ஒழுங்கான தங்குற ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு லெஷர் ஏரியாஸே கிடையாது,
ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் லைக் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இதுவுமே இல்லாத இடமாவும் நம்ம சிட்டியில தான் பார்க்க முடியும். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் லேடர்ல கீழே போறோமோ நமக்கு அப்போ அந்த டைம்ல பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட லக்ஸரி திங்ஸா மாறுது அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க சார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை வந்து ஒரு இன்இக்வலிட்டியா சொல்றாங்க. ஏன்னா ஒரு எக்கனாமிக்கல் லேடர்ல நம்ம கீழே போகும்போது நமக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காம மாறுது. ஸோ எல்லாருக்குமே இது கிடைக்கிற ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸா மாற மாட்டேங்குது. பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட லக்ஸரி ஐட்டம்ஸா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இது போக வேற என்னென்ன நம்ம வந்து இன்இக்வலிட்டியா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதுவும் இன்இக்வாலிட்டி தான். ஏஜ்ல என்ன பாக்குறாங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கும் ஏஜ்டு பீப்புளையும் நம்ம கன்சிடர் பண்ணி எல்லாமே பண்றோமா, இதே இவங்களே நம்ம ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்துருக்கணும், இதை பண்றது இல்லை. அதே மாதிரி எல்லா பிளேசஸும் வந்து பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்டா இருக்கிறது இல்லை. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வந்து ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இதுவுமே ஒரு இன்இக்வாலிட்டி தான். அதே மாதிரி இது போக சொசைட்டியில் இன்இக்வாலிட்டிக்கு எக்ஸாம்பிளா அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த இஷ்யூஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ பிளாக் லைஃப்ஸ் மேட்டர், குளோபல் கிளைமேட் மூவ்மெண்ட், நமக்கு இந்தியாவில் வந்து சிஏஏக்கு அகைன்ஸ்ட் நடந்த மூவ்மெண்ட், அதே மாதிரி ப்ரோ டெமோக்ரஸி டெமான்ஸ்ட்ரேஷன் ஹாங்காங், இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான இன்இக்வாலிட்டிஸை சுட்டி காட்டி ஸோ அடுத்து அவங்க என்ன கொஸ்டினா வைக்கிறாங்கன்னா ஹவு கேன் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் ஹெல்ப் ஹியூமனிட்டி மூவ் டுவர்ட்ஸ் அ மோர் ஈக்விட்டபிள் ஃபியூச்சர். ஸோ இந்த எல்லா இன்இக்வாலிட்டிஸ்க்கும் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் மூலமா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்க கேள்வி. ஸோ அவங்க வந்து நம்ம டிசைன் ஐடியாஸையும் என்னவா மாறி இருக்குன்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு டூல் டு சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸா இல்லாமல் மோர் லைக் கான்செப்டுவல் திங்கிங் ஃபார் இன்க்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லைக் ஒரு பில்டிங் பண்ணாலுமே அந்த பில்டிங்ல வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம பண்றோம்னா அந்த கம்யூனிட்டி வெல்பீயிங்கா இருக்குதான்னு பார்க்காம இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எந்த ப்ரொமோட்டர்கிட்ட சேல் பண்ணி இதுல நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்கலாம், ஸோ அந்த மென்டாலிட்டியில போகுதோ அப்படிங்கிற மாதிரியே கேட்குறாங்க. ஸோ இப்போ இதோட எய்மா என்ன சொல்ற வராங்கன்னா நம்ம வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி ஒரு கேஸ் ரெடி பண்ணணும். அதுல வந்து நம்ம ஃபாராவும் பேசலாம், அகெயின்ஸ்டாவும் பேசலாம். எதுக்காகனா ஆர்கிடெக்சர் வந்து சொசைட்டில இருக்கிற எல்லா இன்இக்விட்டிஸ்க்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, ஒரு ஈக்விட்டபிள் ஃபியூச்சர் ஆர்கிடெக்சர் கொடுக்க முடியுமா, நம்ம ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கையில ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பேசணும். இது ரிலேட்டடா ஏதாச்சும் கேஸ் ஸ்டடிஸும் நம்ம சப்மிட் பண்ணி பேசினா பெட்டர் அப்படிங்கிறது தான் சார் இந்த வேட்டோட பிரீஃப். ஓகே, நைஸ். இன்ட்ரோடக்ஷன்ல நிறைய சொல்லியிருந்தீங்களா? அதுக்கப்புறம் ஓகே, இந்த பிரீஃபை நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? இதை இந்த உங்க ரைட்டிங்ஸ்ல எப்படி இதை வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, அதை பத்தி? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பிரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்தையும் முக்கியம். சில பேர் பிரீஃப் டீகோடிங் பிரீஃப் கிராக்கிங்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரைட்டிங் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக பிரீஃப் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருவாங்க. நம்ம ரொம்ப இருந்து கிராக் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. மோஸ்ட்டாக நம்ம ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதை தான் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளோட திங் வந்து இதை பற்றி மோஸ்ட்டாக ஸ்டடி பண்ணிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க இன்இக்வாலிட்டிஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட் ப்ரெசென்ட் நம்ம கண்ணில் தெரியுற இன்இக்வாலிட்டிஸ்லாம் என்னவா இருக்கலாம், இவங்க சொன்னது போக வேற என்ன இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் இன்இக்வாலிட்டிஸ்னா அப்போ வாட் இஸ் ஈக்விட்டபிள் ஸ்டேட், ஸோ அது ரெண்டாவது பார்க்கறது. ஸோ அது போக இவங்க கேட்டுக்கிற சினாரியோவில் த்ரூ டிசைன் யாராச்சும் கம்யூனிட்டி லிவிங் நல்லா எம்பவர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கம்யூனிட்டி லிவிங் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த கேஸ் ஸ்டடிஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறது. அது போக எப்படியுமே நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்டும் ஒரு அர்பன் பிளானர் கையிலையும் எல்லாமே இல்லை. நம்ம சொசைட்டியில் என்ன ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸும் பிளான்ஸும் சரி என்ன பேசிஸில் அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ அது எப்படி ஆர்கிடெக்சர் கிட்ட வருது, ஆர்கிடெக்சர் எப்படி நம்ம ரியல் லைஃப்க்கு கொண்டு வரோம், ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் ஃபார்முலேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அப்போ ஈக்விட்டபிள் ஸ்டேட்னா என்னன்னு சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்விட்டி ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஆர்கிடெக்சர்னால நம்ம எல்லா ப்ராப்ளம் சொல்யூட் பண்ண முடியுமா, இல்லை ஆர்கிடெக்சர் தான் சொல்யூஷனா அப்படிங்கிறதோட ஆன்சரையும் சொல்கிற மாதிரி எஸ்ஸை ரெடி பண்ணணும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க. இதில் உள்ள நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டடி பண்ணதில் ஏதாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இன்இக்விட்டி இருக்கு, இதை வந்து இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குது, அதில் நீங்கள் ரைட்டிங்ஸில் அதை கொடுத்துருக்கீங்களா? நான் என்னோட பிடிஎஃப் அப்படியே கொஞ்சம் டெக்ஸ்ட் காப்பி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன். ஓகே, எக்ஸ்பிளைன். இது டெக்ஸ்டா இருக்கு. நீங்க அதுல என்ன ஸ்டடி பண்ணீங்களோ அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படியே நீங்க சொல்லுங்க. நீங்க அது என்ன எடுத்துட்டு வந்தீங்களோ அது நீங்க அது டைரக்டாவே நீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்இக்வாலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ரீ பிரிட்டிஷ் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. இந்த வர்ணான்னு சொல்லுவாங்க, ஜாதின்னு சொல்லுவாங்க, கிளாஸ், கம்யூனிட்டி, ரிலிஜன் எல்லாத்துலயுமே இருக்குது இன்இக்வாலிட்டிஸ். அப்புறம் பேட்ரியார்கி, மேல் டாமினேஷன், அது ரிலிஜியஸ் இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஒரு நேஷன்ஸோட எயில்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ
இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் தான் சொல்யூஷன் பார்த்தா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட பர்சனல் மைண்ட் செட்ல இருக்கிறது. அவங்கவுங்க அதை மாறிக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு நாட் இன் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பீங் இன் அன் ஒரு அன்மைண்ட்ஃபுல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு செல்ஃபிஷ்னஸ் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட் தான், அதுதான் முக்கியம். நம்ம ஆர்கிடெக்சர்ல எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் முதல்ல சொல்லணும், இதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இதை தான் முதல்ல சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ ஈக்விட்டபிளாக என்ன இருக்கணும், என்னென்ன இருந்திருக்கணும் அப்படிங்கிறத போய் சொல்ல வந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சிட்டி இல்லை ஒரு லிவிங் ஏரியா, நம்ம அர்பன் பிளானர்ஸ் ஆர்கிடெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியான்னு பார்க்கும்போது சிட்டிஸ் ஆர் பில்டிங்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் பார்க்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிட்டிஸில் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஃபாஸ்ட்டாக ரேபிட் அர்பனைசேஷன் நடக்குது, ஆனால் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹேபிட்டபிள் லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனால கிரியேட் ஆகுறது தான் ஸ்லம்ஸோ அந்த மாதிரி ஏரியாஸோ. ஸோ இந்த மாதிரி ஸ்லம்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் தான் நம்ம இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம இருக்கிறது ஒரு இன்இக்வாலிட்டி ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஒரு நல்ல ஒரு தங்குற இடம் இதெல்லாமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாமே ஒரு இன்இக்வாலிட்டி. இது போக ஒரு பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அதுவும் ஒரு இன்இக்வாலிட்டி. இது போக வந்து நமக்கு ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் போனால் அங்கே இருக்கிற டிரான்ஸ்பேரன்சி இருக்காது. ஸோ இப்போ ஒரு வயசில் குறைஞ்சவங்களோ இல்லை வயசில் ரொம்ப கூடினவங்களோ இல்லிட்ரேட் ஒருத்தவங்களோ வந்தாங்கன்னா அங்கே இருக்க ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்களால படிக்க முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம மெட்ரோஸ்லாம் அந்த பாத்வேஸ் டினோட் பண்ணோம். ஸோ கலராக கொடுத்துருப்பாங்க எப்படி போகணும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் பார்க்கும்போது நமக்கு படிச்சிருக்கணும்னு அவசியமும் இல்லை, நம்ம எங்கே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ அது நமக்கு கிளியராக புரியும் அந்த சைனேஜஸ்லாம். அதை பார்த்து நம்ம எதாவது ட்ராவல் பண்ணிக்கலாம், நமக்கு எங்கே போகணுமோ அந்த கலர் டினோஷன் வழியாக போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரன்சி, நம்ம ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பில்டிங்ஸில் போனாலும் எங்கே போகணும், நம்ம எங்கே இருக்கோம் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் எந்த கேட்டகரியில் இருக்க பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது டிசைன் வைஸில் நம்ம கொடுக்குற ஒரு ஈக்விட்டி. யாருனாலும் நீங்கள் வாங்க, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளாக இருந்தாலும் அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கம்ப்ளீட்டாக அந்த இடம் டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ ஈக்விட்டபிள் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத சொன்னோம் ரெண்டாவது. ஸோ மூணாவதும் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் அர்பன் பிளானர்ஸ் நம்ம எங்கே இதுக்குள்ளே வர்றோம், ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டியை போக்குறதுக்கு நம்ம எங்கே இதுக்குள்ளே வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு இந்த மாதிரி ஸ்லம்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு யார்கிட்ட போகிறாங்கன்னா கவர்மெண்ட்ஸில் போகிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு அர்பன் பிளானரோ ஒரு ஆர்கிடெக்டோ தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் தான் அது நம்ம கையில் தான் வருது. ஸோ இதை ரெண்டாவது சொன்னோம். ஸோ கரெக்டான ஒரு பிளானிங்கும் அதில் நம்ம ரீடெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி திங்ஸில் நம்ம தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கையில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்மளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஈக்விட்டபிள் சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாராச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்சூலா ஹவுசிங் சார், இது காஸ்ட்ஃபோர்டில் லாரி பேக்கர் அவங்களோட கார்மடம் காலனி, இவங்க ரெண்டு பேரோட இதை நாங்கள் எக்ஸாம்பிளாக அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸை மட்டும் கொடுத்துட்டா அது ஈக்விட்டபிள்னு சொல்ல முடியாது. அது போக என்னென்ன ஒரு ஈக்விட்டபிள் நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கும்போது நார்மலாக வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் ஹவுசிங்லாம் ஹைரஸ் பில்டிங்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது டாப் ஃப்ளோர்ஸில் இருக்கவங்களுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் ஒரே அளவு வேல்யூ இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் யூஸ் த லேண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே கீழே இருக்க லேண்டு யூஸபிளாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறவங்களுக்கு இப்போ எக்கனாமிக்கலி ஹையராக இருக்கிறவங்க போகிற இடம் மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டேடியம்ஸோ பிளே ஏரியாஸோ கம்யூனிட்டி மீட்டிங் ஏரியாஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு இது ஃபண்டமெண்டல் திங்ஸ், ஆனால் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் திங்ஸாக கிடைக்கல. ஸோ இதுவுமே இருக்கணும். இது இல்லாட்டாலுமே அதுவே வந்து ஒரு இன்இக்வாலிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்னா ரோ ஹவுசஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 7 or 8 ஹவுசஸ்க்கு நடுவில் ஒரு கம்யூனிட்டி லிவிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அவங்களோட கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன் அங்கே நடக்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து கிரவுண்டில் தான் வீடு இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகக்கூடாது. அதே மாதிரி சார்ல்ஸ் கொரியோட கோட் ஒன்று, மேக்கிங் ஹவுசிங் இஸ் லைக் அ பேர்ட் பில்டிங் இட்ஸ் நெஸ்ட், யூ ஸ்டார்ட் வித் த பேசிக் ஹவுஸ் பட் யூ ஹேவ் டு லெட் பீப்புள் சேஞ்ச் இட் டு தேர் ஓன் நீட்ஸுங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி வீடு கொடுத்தா அவங்களுக்கு செட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஃப்ளெக்சிபிளாக ஃபியூச்சரில் அவங்களுக்கு தேவையான அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் போக எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கேட்டகரிஸ் இந்த மாதிரி திங்ஸை சொல்லி இதெல்லாமல் கொடுக்கும்போது தான் இவங்களுக்கும் எக்கனாமி ஹை லெவலில் இருக்க பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே நம்மளால் குறைக்க முடியும். இந்த மாதிரி திங்ஸ் வழியாகவும் நம்ம குறைச்சி ஃபண்டமெண்டல்ஸ் திங்ஸ் வந்து இவங்களுக்கு லக்ஸரி திங்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த லெஷர் திங்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் திங்ஸ் தான், லெஷர் திங்ஸ் ஆர் நாட் லக்ஸரி திங்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களோட எஸ்ஏ வழியா. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஜப்பானில் ஓகினாவாங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது சார். இது கொஞ்சம் ஃபேமஸான பிளேஸ். இது ஏன் ஃபேமஸ்னா அங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே
100 இயர்ஸ்க்கு மேலே வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள ஸ்டடி பண்ணப்போ அவங்க சொன்னது என்னன்னா, எங்களுக்கு அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் தான் இதுக்கு காரணம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதும் எங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிட்டி கேதரிங் அண்ட் இன்டராக்ஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நாங்கள் சேஃப்டியாக உணர்ந்துப்போம். ஸோ எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கவலைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ஆன்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதனாலையும் நம்ம வந்து ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணுறதோ ஒரு கம்யூனிட்டி லிவிங் பண்ணுறது எல்லாத்துலேயுமே சோஷியல் இன்ட்ராக்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது என்னென்னா கவர்மெண்டோட பாலிசிஷன் எல்லாத்தையும் பற்றி படித்தோம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன இருக்குது, ஸோ அதை தெரிஞ்சு தான் நம்ம பண்ண முடியும். நம்ம என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட்லேருந்து நிறைய மிஷன்ஸ் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுது சார். இப்போ அம்ருத்ங்கிற மிஷன் வந்து சிட்டியில் இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து கரெக்டான வாட்டர் சப்ளை, சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி சிட்டியில் இருக்க எந்த ஒரு இடத்துல இருக்க எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அந்த மிஷன். அண்ட் அதுவும் சக்ஸஸாக தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிஎம்ஓஐ, பிரதம மண்டி ஆவாஸ் யோஜனாங்கிற மிஷன், இது வந்து சிட்டிஸில் வீடு இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மிஷன். ஸோ இதுபடியாகவும் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் நெய்பர்லேயுமே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க, நான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி ரெண்டல் ஹவுசிங் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அது வழியாக இருக்கும்போது வந்து எல்லாரும் கண்டிப்பாக வீடு கட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெண்டலில் வீட்டில் இருந்திருக்கலாம். இப்போ அது வந்து அது மிஷன் பிளான்ஸ் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்டடி பண்ணும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய மிஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஆனால் அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகி கரெக்டாக வந்து சேர்றவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு மீடியேட்டராக எடுக்கிறது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரிஸ் தான் நம்ம இருக்கும். ஸோ அர்பன் பிளானர்ஸும் சரி, ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸும் எல்லாம் சரி. ஸோ நம்ம கையில் கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஈக்குவலிட்டி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் எஸ்ஏ கன்க்ளூட் பண்ணியிருந்தோம் சார். அண்ட் ஆனால் ஃபைனலி கண்டிப்பாக ஆர்கிடெக்ட்ஸ் தான் இதை பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, இது ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவலோட அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிற ஒன்று அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி முடிச்சிருந்தோம் சார் எஸ்ஏ. நைஸ். நெக்ஸ்ட் சாந்தினிட்ட கேட்கலாம். சாந்தினி, நீங்க இந்த பிரீஃபை படிச்சு நீங்க இந்த ரைட் அப்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இருக்கிற ஐடியாவுக்கும் இந்த ரைட் அப்ஸ் எழுதுனதுனால உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் புதுசா கிடைச்சிருக்கா, இல்ல இது வந்து ஏதாவது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்ன விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்கிட்டீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பிரீஃபை ஸ்டடி பண்ணும் போது பிரீஃப்லேயே வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து பெலாப்பூர் ஹவுசிங் வந்து சார்ல்ஸ் கொரியா பண்ணது. அதை பத்தி நாங்க பார்க்கும் போது அதுல தெரிஞ்சது என்னன்னா, அவங்க வந்து எல்லாருக்குமே ப்ரோ சொன்ன மாதிரி ஃபிளெக்சிபிள் ஹவுசிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு மிச்சர்லாம் வந்து அவங்களுக்கு வேணும்னா அவங்களே கட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஆர்டிசன் வில்லேஜ்ல உள்ள ஒரு ஹவுசிங் கம்யூனிட்டி. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால அவங்க வந்து அது வந்து ஒரு கோர்ட்யார்ட் ஹவுசிங் தான். ஒரு 7 ஹவுசஸ் சேர்ந்து ஒரு கோர்ட்யார்ட் சேர்ற மாதிரி, அங்க வந்து ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் உண்டாகிற மாதிரி. அந்த மாதிரி வந்து பிரீஃப்ல நாங்க கொடுத்து அதை ஸ்டடி பண்ணும் போதே நாங்க வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இந்த மாதிரிலாம் ஈக்விட்டபிள் ஸ்பேசஸ் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பிரீஃபுக்கு அப்புறம் நாங்க தனியா வந்து இந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். எக்ஸாம்பிள் லாரி பேக்கரே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, காஸ்ட்ஃபர்ட், அதுக்கப்புறம் அந்த செங்கல் சோலா ஹவுசிங், அதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதை வச்சு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ கிரியேட் பண்ணோம் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்றதுனால என்னப்பா அட்வான்டேஜஸ் அப்படிங்கறதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நெக்ஸ்ட் இதுல என்ன, இப்ப நீங்க ஒரு புது ஒரு ஜோனரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு காம்படிஷன் மூலமா. இப்ப இது 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 எதுக்கு இதே மாதிரி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து இப்ப நீங்க 2 பேரும் நாசால ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறனால நீங்க உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் உங்களோட கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க சொல்ல வர்றது எதுக்கு நம்ம காம்படிஷன்ஸ்ல இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்புறம் எப்படி ஒரு காம்படிஷனை அப்ரோச் பண்ணணும், அது சொல்லுங்க. நீங்க 2 பேருமே யார் வேணாலும் ஷேர் பண்ணுவாங்க, இல்ல 2 பேரும் அவங்கவுங்க பாயிண்ட்ல சொன்னாலும் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடாது. இப்போ காம்படிஷன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்றோம் அகாடமிக்ஸ் தவிர்த்துக்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே வந்து நீ இப்படி பண்ணி உன்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணினா அகாடமிக்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் போர்ட்ஃபோலியோல இருந்து நீ ஸ்டாண்ட் அவுட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து
நான் காம்படிஷன்ஸ் 4 கிட்ட பண்ணியிருக்கேன் நம்ம காலேஜில் இருக்கும்போது. அதை விட நான் வந்து நிறைய அதிகமாக ப்ரீஃப்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். எல்லா காம்படிஷனோட ப்ரீஃப் நான் ரீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ப்ரீஃப் ரீட் பண்ணுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ரீஃப்ஸில். ஸோ நான் இந்த காம்படிஷனோட ப்ரீஃப் ரீட் பண்ணும்போது தான் எனக்கு ஸோ இந்த டாப்பிக்கே தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஒன்று. அது போக கவர்மெண்டோட மிஷன்ஸ் என்ன இருக்குது, ஸோ எப்படி கவர்மெண்ட்லேருந்து பீப்புளுக்கு வர இந்த மிஷன்ஸ்லாம் ட்ராவல் ஆகுது, இதை பற்றி படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதை படிச்சிருந்தோம். அதே மாதிரி நிறைய இப்போ அந்த ஒக்கினவா வில்லேஜ் பற்றி படிக்கும்போது அது ஒரு புக்கில் ரீட் பண்ணதான். ஸோ இதுக்காக அந்த புக் ரீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காமனாக எல்லார்ட்டையும் கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ஈக்குவிட்டபிள் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு அதுக்கும் நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி பொதுவாக ஒரு நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டடாக பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக முதல்ல இதுவே ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக இருக்கும். நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி இப்போ நாசா மட்டும் இல்லை, நிறைய காம்படிஷன் நடத்துகிற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஈத்தோஸ், டிரான்ஸ்பரன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நான் எல்லா பிளாட்ஃபார்மில் இருக்கிற ப்ரீஃப்ஸ் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ப்ரீஃப் ரீட் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக அந்த மாதிரி இருக்கும். எப்படி இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி டிரான்ஸ்பரன்ஸ் ஒரு வாட்டி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் ப்ரீஃப் ரீட் பண்ணிட்டு முதல்ல லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அங்கே வந்து பீப்புள்லேருந்து கவர்மெண்ட் வரை அவங்க எல்லாருமே என்னென்ன பீப்புள்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்க, என்னென்ன ஒர்க்ஸ் நடக்குது, ஸோ எந்த பேசிஸில் அங்கே வந்து இத்தனை லேன் இத்தனை இது கொண்டு வர்றாங்க, ஸோ அங்கே நடக்கிற இமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதெல்லாமே ஸ்டடி பண்ணுவோம். அதே மாதிரி ஏடிசி பண்ணும்போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முந்தின வாட்டி வந்து ஒரு வில்லேஜுக்கு போய் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசைன் ப்ராசஸ்க்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுற திங்ஸ், ஸோ அந்த ஸ்டடி பண்ணுற திங்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால அதுவும் ஒன்று. யாருக்கெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு புதுசாக திங்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம். அதுதான் அகாடமிக்ஸ், இது ஒரு மேஜர் திங். ஸோ அண்ட் காம்படிஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய கேட்டகரி ஆஃப் காம்படிஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒன்றுலேயும் நம்ம வந்து சில இதில் வந்து டிசைன் ப்ராசஸ் நம்ம நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும், கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சில இதில் நம்மளோட கான்செப்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கான்செப்ட்லாம் திங்கிற பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயத்தில் ப்ராடக்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம ஒன்று நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சார், புதுசாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், நாலேஜ் கேதர் பண்ணலாம், இது ஒன்று. அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அது ஒன்று. ஓகே சாந்தினி. நம்ம நார்மலா அகாடமிக்ஸ்ல பண்ற டிசைனை விட இன்னும் நம்ம அதிகமான நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, இப்போ காலேஜ்ல வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அந்த காம்படிஷன் ப்ராஜெக்ட்ல போகும்போது அந்த டிசைன் அந்த ஸ்பேசஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத நமக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் ஒரு டிசைன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் ப்ராசஸ்க்கே நிறைய ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல வந்து ஒவ்வொரு ஸ்பேசஸை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அங்க உள்ள ஆக்டிவிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் வந்து ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பிரிச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துலயும் கிடைக்கும். நம்ம அகாடமிக் டிசைன்லயும் அது வந்து நமக்கு நிறைய ஐடியாஸ் கொண்டு வரும் புதுசா, அந்த மாதிரி. நைஸ். இது போக எனக்கு டிசைன் காம்படிஷன் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சது வந்து இதுல யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதனால டிசைன் காம்படிஷன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். அதனால நம்மள்ட்ட இப்போ ஒரு நார்மல் காலேஜ் டிசைன்லாம் பண்ணோம்னா நிறைய கேள்வி இருக்கும், ப்ராஜெக்ட்னா கேள்வி இருக்கும். காம்படிஷன்ல நம்ம ரொம்ப சுதந்திரமா வேலை பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வேற நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க, சார்ல இருக்காங்க. எல்லார்ட்டையும் நம்ம சார் இந்த டிசைன்ல இந்த டாபிக் சம்பந்தமா உங்க ஐடியாஸ்லாம் நீங்க ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க சார். இதை ஒரு டிஸ்கஷனா வச்சுக்குவோம். இதை வந்து இப்போ அவங்க பண்ணின ஒர்க்கு சம்பந்தமான டிஸ்கஷன் கொடுத்துட்டாங்க. இது போக வந்து வேற யாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணி. டிராவிடனோட அந்த பேஜ் கூட வச்சுக்கப்பா, அந்த ஃப்ரண்ட் பேஜ் கூட வச்சுக்கோ, ஷேர் பண்ணி வச்சு. ஹலோ கைஸ், ரமேஷ் குமார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ப்ரெசன்டேஷன் டிராவிடன், சாந்தினி. இதோட இன்னொரு நியூஸையும் நான் இங்கே சேர்த்து சொல்லணும். சோலை வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவரோட ஒர்க்கு வந்து நாசாவில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வாங்கினதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா சோலை? ஆமா சார், ஸ்பெஷல் மென்ஷன் வாங்குவாங்க. ஓகே, பட் ஆக்சுவலாக இட் இஸ் த ரைட் டைம் டு ரீகால் தட் மூமெண்ட். அதனால தேங்க்யூ. நான் பேசுறது அங்கே எக்கோ இல்லை சார், இல்லை சார். ஃபைன்.
சரி, இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அவங்களோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இங்கே ஈக்குவாலிட்டி அப்படின்றதுல வந்து எனக்கு பட்டதை மட்டும் சொல்கிறேன். இவங்க சொல்கிறதுல உள்ள ஈக்குவாலிட்டின்றது இட்ஸ் மோர் ஆஃப் எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி பற்றியே தான் இருந்தது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் பியாண்ட் எக்கனாமி. நம்ம ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நம்ம அதை பற்றியும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ எக்கனாமிக் பேஸ்ட் ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் ஆஸ் யூ செட் ரைட்லி செட் அது ஆர்கிடெக்ட்ஸோட ரோல் அப்படின்றத தாண்டி அங்கே சொசைட்டியோட இன்டென்ஷன் என்ன இருக்குது, அந்த சிஸ்டம் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு சொல்யூஷனாக தான் நம்ம வி ஆர் கிரியேட்டிங் ஸ்பேசஸ் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை எக்ஸ்பிளைன் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அந்த சைன் போர்டோட ரோல் பற்றி சொன்னது வந்து ரியலி வெரி இம்ப்ரெசிவ். ஏன்னா இது வரைக்கும் நான் சைன் போர்டு வந்து நான் எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னா, அந்த இப்போ எந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு வரும்போது அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் படிக்காதவங்களுக்கும் அந்த சைன் லாங்குவேஜ் யூஸ் ஆகும் அந்த ஆங்கிளில் நான் யோசிச்சதே கிடையாது. ஸோ அது வந்து இதுக்கு ஆனால் அதை ஈக்குவாலிட்டியில் கொண்டு வர்றதுன்றது தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அது வேற விஷயம். ஏன்னா இப்போ நார்த் இந்தியா நம்ம போகும்போதும் சரி, அங்கேருந்து இங்கே வரும்போதும் சரி, நிறைய பேர் வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜஸ் ரீட் பண்ண முடியாது. அப்போ சைன் லாங்குவேஜ் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்ற அளவில் இந்த ஐடியாவை வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு லெக்சர் வந்து கேவ் அ டிஃப்ரெண்ட். இந்த ஸ்பெஷல் மென்ஷன் எல்லாம் வந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். குட் ப்ரெசன்டேஷன், கீப் கோயிங், வே டு கோ. தேங்க்ஸ். சுரேஷ் சார், இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லாருமே அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணலாம். நிறைய அலுமினிஸ் வந்திருக்காங்க. நம்ம பழைய நான் படிக்கிற இருந்த எங்க சீனியர் முகுந்த் அண்ணா வந்திருக்காங்க. இப்போ கூட மியூட் மியூட் மியூட். Am I audible? Yeah, yeah. Yeah. எப்படி இருக்க விவேக்? Long time. First of all, I would like to. I'm very happy to see such an initiative from our college that they are participating in NASA. Very good at all those things. Those days, people will be very reluctant to even come and look into the brief. They will be will be forcing the people to come and see or to take part in any general discussions also. So now I am very happy. And coming to the inequality part, you people were saying about all the spaces and things. I have few points to say. Inequality, okay, being architect, we are all designing spaces. After you complete your architecture and when you come into practice, you will understand that architects doesn't end their role alone with the designing of spaces. They are the main principal persons in formulating the projects. That we have to understand very sure, and we have to be very conscious on that. Like Dravid has said that it's not only the role of architects, there are many other civil engineers, etc. Yes, of course, but the curriculum of civil engineers or even the town planners, so-called town planners, or the urban planners, after completing civil engineer, they go to a planning course for 2 years and they come out. They doesn't have the basic, that is what you have said as the rudiment for architecture and space planning. It's not only within the spaces. Space planning is beyond, that is the formation of towns and everything. They don't have the visualization capacity, right? Even from the road formation to the layout formations, whatever the things you see in any city, it's all depends on the architects who decide and take it further. If you see the city, so-called planned city, Chandigarh, the Lika Bose designed city, and any metropolitan city of the day in India today, there will be a lot of drastic differences, even though it was designed 50-60 years before. As you said, 6 decades has passed, and just after the independence it was designed. So you can still feel the difference between a planned city and an unplanned city, right? So it's not only within the spaces. Being architects, we have to analyze and understand how we can design far ahead of the spaces. So inequality or space la matrama varudhen pata kadayadu. Inequality is even in the part of transportation also comes. When you are traveling through a very narrow road, you will be taking 3 to 4 hours to reach your home after your work, right? That is also an inequality. You have the speedest cars, you have everything, but you don't have the roads. Where are you going to go?
உங்ககிட்ட இன்னைக்கு BMW இருக்கலாம், ஆடி இருக்கலாம், பென்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க போறது அதே சேம் ஓட்ட உடசலான ரோடு, கன்ஜஸ்டடான நேரோ லேன். தேர் ஆல்சோ த இன்இக்வாலிட்டி கம்ஸ். த இன்இக்வாலிட்டின்னா நீங்க அந்த ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும். வேறெவர் யூ ஸ்பெண்ட் த டைம், wherever you are wasting your valuable time, it's also inequality. See, designing roads and also the infrastructure, the basic needs. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க poor peopleக்கு ஸ்லம்ல வாழறவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸ்லம்ல வாழறதுன்றது இட் இஸ் a forced rule. Nobody has asked them to come and stay. The slums has to be cleared. That's a clear basic government agenda. They are not supposed to stay there. It has to be cleared. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்லம்ல வாழ்ந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு லேண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க அங்க கொடுக்கணும்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. See, they are coming to a urbanized area by searching job, and they are coming and ending up their life living in a small place. நம்ம என்ன பண்றோம், ஒரு பிளாட்ல நிக்கிறோம், அவன் ரோட்ல நிக்கிறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம ஒழுங்கா ஊர் சைடு இருந்தா ஒரு அழகா ஒரு லேண்டு, ஒரு சின்ன வீடு, அதுல நிப்போம். நம்ம இப்ப ஏன் சிட்டிக்கு போனா பிளாட்ல நிக்கணும்னு நினைக்கிறோம்? We will not be having the spending capacity. Only thing to come out of this is we have to expand our cities, and the CBDs has to expand. Being architects, we should not limit our thinking capacity between the walls like interior designers. We have to think outside the box, and we have to formulate the towns அங்கிருந்து நம்ம யோசிக்கணும். So that how effectively the mankind can survive அப்படின்றது தான் ஃபியூச்சரோட நீட். Okay, so there will be a lot of things to talk. I am not trying to waste your precious time here. Sometime we will have a detailed discussion. Thank you. Thank you. Anybody? Suresh sir? Good evening, கேக்குதா பேசுறது? ஹலோ, கேக்குது சார். ஓகே. இல்ல எனக்கு ஒரு from the beginning ஒரு டவுட். இன்ஈக்விட்டியா இன்இக்வாலிட்டியா? ஈக்விட்டி சார். ஆமா, இதுதான் நம்ம. ஏன்னா நீங்க இன்இக்வாலிட்டின்றீங்க, இன்ஈக்விட்டின்றதுக்கும் கண்டிப்பா ரெண்டுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்ஈக்விட்டின்றது தமிழ்ல சொல்லணும்னா பங்கு, நம்மளோட எல்லாரோட பங்கும் அப்படின்றதுதான் இன்ஈக்விட்டி. இன்ஈக்வாலிட்டின்றது சமத்துவம். அதாவது ஈக்வாலிட்டின்றது சமத்துவம், சமத்துவத்தை பத்தி பேசுறது இன்ஈக்வாலிட்டி. சரியா? அப்போ நம்ம உங்களோட காம்படிஷன் வந்து இன்ஈக்விட்டி இன் ஆர்கிடெக்சர் தானே? அப்போ யாரோட பங்கு, எல்லாரோட பங்கும் இருக்கணுமா அப்படின்றது தான் டிசைன்ல இருக்கணும்ன்றது தானே இப்ப நம்ம பேசுறோம். ரைட் டு சே தட்? கரெக்ட் தானே திராவித்? மறுபடியும் சொல்லுங்க. இல்லப்பா, அர்பன் டிசைன் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சா? ஓகே, இன்ஈக்விட்டி இன்இக்வாலிட்டின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரெண்டு ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க இன்ஈக்விட்டி தானே பேசிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் நிறைய பேர் வந்து இன்இக்வாலிட்டிக்கு போன மாதிரி இருக்கு. ஏன்னா நீ வந்து ஃப்ரம் த பிகினிங் இன்இக்வாலிட்டி நிறைய யூஸ் பண்ண. அதனாலதான் ஏன்னா நீ அங்க வேர்ட்ஸ் வந்து ஈக்விட்டின்னு இருக்கு, நீ ஏன்னா நிறைய இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண. இன்இக்வாலிட்டின்னு வரும்பொழுது டோட்டலா மீனிங்கே மாறிடுது. சரி, அப்ப வந்து நம்ம ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அப்புறம் பேரியர் ஃப்ரீ ஆக்சஸ், அப்புறம் யங் பீப்புள், ஏஜ்டு பீப்புள், கிட்ஸ் ஒரு ஸ்பேஸ்ல, வெதர் இட் இஸ் ஆர்கிடெக்சர் ஆர் அர்பன் டிசைன் ஆர் இன்டீரியர் வாட் எவர், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஹோல் டவுன் ஆர் சிட்டி ஆர் ஒரு கண்ட்ரி எடுக்கிறது வரைக்கும் பேசலாம். இன்இக்வாலிட்டின்றது அது இருக்கு, அது ஒரு பெரிய ஏரியா டு பி ஃபோக்கஸ்டு. பட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது இன்ஈக்விட்டி இன் ஆர்கிடெக்சர் தானே. அப்போ நீங்க வந்து அதுதான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க, அதான் உங்களுக்கு சைட்டேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எல்லாருமே ஷுட் பார்ட்டிசிபேட் இன் டிசைன்னு சொல்லியிருக்கீங்க, விச் இஸ் ரைட். யூ ஹவ் அட்ரஸ்ட் இட் ரைட். பட் இன்னைக்கு மேபி கொஞ்சம் இதாயிடுச்சான்னு தெரியல எனக்கு, இல்லை நான் கொஞ்சம் நடுவில் கவனிக்கலையான்னு தெரியல மேபி. சரியா? ஏன்னா நான் மொபைலில் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்து பங்குன்னு வரும்பொழுது ஆப்வியஸாக வந்து யாரோட ஷேர் வந்து நமக்கு வேணும்னும் போது நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஓவர்லாப்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்இக்வாலிட்டி வந்து இன்இக்விட்டி வச்சு தான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா என்னோட ஸ்பேஸை நான் வந்து எந்த அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சிருக்கணும், not only architects, not only urban designers or planners or even engineers, ஒரே ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. லோக்கல்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் நேட்டிவ் ஆர் லோக்கல்ஸ் என்ன வேணா கால் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் அதுல பங்கு இருந்து அவங்களும் ரெஸ்பான்சிபிளா நடந்துகிட்டாதான் நம்ம ஒரு ஸ்பேஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியும்.
எந்த வில்லேஜோ சிட்டியோ எதை வேணா எடுத்துக்கலாம். சரியா? வீட்டுல இருந்து கூட சொல்லலாம். வீட்டுல 4 பேரும் சேர்ந்து பொறுப்போட பங்கா நம்ம வந்து செஞ்சா மட்டும்தான் ஒரு வீடு நல்லா இருக்கும். அம்மா மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தா வேற மாதிரி இருக்கும். அப்பா மட்டும் வேலை செஞ்சாலும் கஷ்டம். எல்லாரும் ஈக்குவலா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும் பொழுது அஃப்கோர்ஸ் வீடு நல்லா இருக்கும். ஸோ ஒரு சிட்டி ஒரு டவுன் இருக்கும் பொழுது அதே தான். நானும் பொறுப்பா இருக்கணும், டிசைன் பண்றவரும் பொறுப்பா இருக்கணும். அதே டைம் கவர்மெண்ட் மேபி உங்க பிரீஃப் நான் இன்னொரு தடவை பார்க்கலாம். நீங்க 2 பேரும் வந்து ஓகே, நான் இதுல இந்த யூஸ்வலா கிரிட்டிசிசம் வந்து ஆரம்பிச்சிட்டேன். வெல் பிரசன்டட், ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு 2 பேரும். அகெயின் வந்து பேக் டு விவேக், பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்றீங்க. அதே மாதிரி கரெக்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டீங்களா இல்ல ஃப்ளோல கேட்டோம்ங்களா, அது ரெண்டுமே வந்து எனக்கு தெரியல. 2 விதமா தான் இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபார்மலாவும் இருந்துச்சு, ஃபார்மலாவும் இருந்துச்சு. அதே டைம் வந்து மிஸ் பண்ணவும் இல்லை பாயிண்ட்ஸ் எதுவுமே. கிரேட் ஒர்க் விவேக், அண்ட் எஸ்பெஷலி டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த வயசுல வந்து நாங்கெல்லாம் இவ்வளோலாம் பேசல, இன்னைக்கெல்லாம் இவ்வளோ பேசுறோம். இந்த வயசுல வந்து இவ்வளோலாம் வந்து நீங்க ஃப்ரண்ட்ல வந்து ஹெடா வந்து பேசுறதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். சரியா? ஸோ கீப் இட் கோயிங், இங்க ஸ்டாப் பண்ணாதீங்க 2 பேருக்கும். சரி, உங்களோட இதுல வந்து நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். அப்ப அந்த ராவித் பண்ணாங்க, எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அவ்வளவுதான். நான் பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி வரணும். அது எல்லாரும் வரமாட்டீங்க. சரியா? அந்த ஒரு பேசணுன்ற எண்ணம் வந்துட்டாலே வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட், எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட் சர்க்கிள். விவேக், நம்ம பார்ப்போம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வந்து கூட ஸ்டூடெண்ட்ஸை கூட வச்சு பண்ணலாம், நாமளே பேசி போர் அடிக்கிறதுக்கு எப்பவுமே. தேங்க்யூ. ஜெனி இந்த ரைட்டிங்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க சார். ஜெனி மேடம் மேம்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்றோம். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்துலயுமே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா கரெக்ட் பண்ணி கடைசியா நாங்க சப்மிட் பண்ற வரைக்கும் ஹெல்ப் பண்ண ஜெனிட்டா மேம் தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஏய், குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். ஏய், கேக்குதா? கேக்குது சார். ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்களாம் என்டர் ஆகுறது. அது நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்போஸ் பண்றது நல்ல விஷயம் தான். நான் இப்போ ஒரு ஜென்ரலான விஷயம் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆர்கிடெக்சரை எப்பவுமே 2 விஷயமா பாக்குறோம். ஒன்னு கூலிங் கிளாஸ் போட்டு பாக்குறோம், இல்ல வெறும் கண்ணில் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன கூலிங் கிளாஸ் போட்டு பாக்குறது அப்படின்னா, நம்ம இந்த குளோபலைசேஷன்ங்கிற ஒரு மேட்டர்ல என்ன ஆயிருது அப்படின்னா, வேர்ல்ட்ல இருக்க எல்லா சிட்டிஸையும் பார்த்துக்கிட்டே நம்மளுடைய சிட்டியோட ரியல் இன்டென்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம போச்சு. இப்ப நீங்க கொடுத்துருக்க லிஸ்ட் எல்லாமே பார்த்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுதுன்னா, நம்மள ஒரு மாதிரி டீகேட் பண்ண ஒரு விஷயமாவே தோணுது. அதாவது ஃபாரின்ல உள்ளவங்க ஃபாரின் சிட்டிஸை பார்த்துட்டு இந்தியாவை கம்பேர் பண்ணி நம்ம சிட்டில இதெல்லாம் இல்ல அப்படின்னு பேசுறத வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு தூரம் ரைட்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் சொல்ற மாதிரி கேதரிங் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து நம்ம சிட்டில வேற ஆங்கிள் இருக்கும். சரி, ஃபாரின்ல குளத்துல குளிக்கிறவன் கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. நமக்குலாம் ரொம்ப வருஷமா குளத்துல குடிக்கிற கான்செப்ட்லாம் உண்டு. ஆலமரத்து அடிவாரத்துல நம்ம உட்காந்து பேசுவோம், அதான் நம்மளோட ரெக்ரியேஷன். அவன் கொடுக்குற ரெக்ரியேஷன் ஸ்பேஸ்ங்கிறது வேற. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த கூலிங் கிளாஸ் போட்ட கண்ணாடியிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கல்ச்சர்ல நம்ம என்ன சிட்டிஸ் இருந்துச்சுங்கிறத நம்ம இன்னும் வந்து பார்க்க தவறிட்டே இருக்கோங்கிறது என்னுடைய ஒரு ஐடியாலஜி நான் யோசிக்கிறேன். நிறைய தடவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதும் இல்லை, நம்ம நிறைய ஆர்கிடெக்ட் மெச்சூர்டா இருக்கோம் கூட. நம்ம மலை மேல ஏறி ஒரு பைனாகுலர் வச்சு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா மலை கீழே ஒரு பெரிய விஷயம் நம்மளை சுத்தி இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். நீ இன்னும் எத்தனை வருஷமா தான் வந்து லாரி பேக்கரையும் நம்மளுடைய நம்ம அது பேர்னா என்ன சிட்டி, நம்மளுடைய பிளான் சிட்டிங்கிறத நம்ம அது பேர்னா சண்டிகரையும் பேசிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இதை விட பெஸ்ட் டிசைன்டு சிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதை பத்தின எந்த ரீகாலுமே நீங்க பண்றதே இல்லை. இன்னைக்கு புதுக்கோட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதுக்கோட்டை வந்து ஆத்து தண்ணியும் ட்ரைனேஜ் சிஸ்டமும் தனித்தனியா சிட்டிக்குள்ளேயே ஓடி கலக்காம வெளியே ஓடும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து வெல் டிசைன்டான ஒரு விஷயம். இதை புதுக்கோட்டையில் உள்ளவங்க நிறைய பேருக்கே தெரியாது. வந்து இன்னும் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஏர்லியர் இதுல வந்து பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எங்க பார்க்க மறுத்துறோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம வந்து இப்ப ஃபாரின் சிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப யூஎஸ்ஓ இதை எந்த சிட்டிஸ் போனீங்கன்னா ஒரே ஒரே டிசைன்ல இருக்க மாதிரி இருக்கும். நீங்க போய் ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனீங்கன்னா அதே மால், அதே தியேட்டர்ஸ், அதே ரெக்ரியேஷன் ஏரியா அதே மாதிரி இருக்கும். இப்ப அவங்க இதை சொல்லி 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 நம்ம நாடு அப்படி மாறிட்டே இருக்கு. சென்னையில இறங்குனீங்கன்னா என்ன மாதிரி இருக்கோ, பெங்களூர் அதே மாதிரி தான் இருக்கும், டெல்லி போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்தியன் சிட்டிஸ் அப்படி இருந்தது இல்லை. ஆக்சுவலா ஃபாரினர்ஸோடைய மிகப்பெரிய அட்ராக்ஷன் இந்தியா இருந்தது காரணம், இங்க ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்ஸ்லயும்
டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் சாப்பாடு, டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்கேப்னு சொன்ன உடனே ஒரு பயங்கரமான வெல் டிசைன் லேண்ட்ஸ்கேப்பை நம்ம கணக்குள்ள வருது. அதுதான் நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் எப்பவுமே பார்க்குறோம். கண்ணாடி கழட்டி பார்த்தா நம்மளுடைய முள்ளுக்காடு கூட அழகா லேண்ட்ஸ்கேப் தான். நம்மளுடைய குளங்கள்ல வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம அது பேர் வேலை மரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல ரெண்டு பெரிய விஷயம் என்னன்னா, வேலை மரத்துக்கும் கருவேல மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம மக்கள் இந்த வேலை மரம் வெட்டிட்டாங்க. அந்த கருவேல மரம் தண்ணிக்குள்ளேயும் வளரும், நிலத்திலையும் வளரும். அதுலதான் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் உட்காரும். மேக்சிமம் ஆஃப் பேர்ட் செஞ்சுரிஸ் வந்து அந்த கருவேல மரத்துல இருக்கும். இது என்னைக்கு நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா, அந்த கருவேல மரத்தோடைய அந்த லேண்ட்ஸ்கேப்பை நீங்க ரசிக்காம அது ஒரு வேற ஒரு விஷயம், நம்ம பாக்குற லேண்ட்ஸ்கேப் வேற அப்படின்னு நினைச்சு பல விஷயங்கள் நம்ம நடந்துகிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வெல் டிசைன் விஷயங்கள், ஏன்ஷியன் விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நீங்க யாருமே பாக்குறதே இல்லை. இன்னும் வந்து இதே நெட்லயும் யாரோ எழுதிட்டு போன அந்த ரெக்கார்ட்ஸையும் திரும்ப 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 அதை படிச்சுக்கிட்டு நீங்களும் இப்ப நாங்களும் அதே லாரி பேக்கர் தான் பேசணும் 20 வருஷம் முன்னாடி, நீங்களும் அதே லாரி பேக்கர் தான் பேசுறீங்க. அதை தாண்டி நீங்க யாருமே யோசிக்கல. எதுக்காக ஒரு நாசா மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டக்ட் பண்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ரிசர்ச் பண்ணணும் சிட்டிஸை பத்தி. புது விஷயங்களை பண்றது பெரிய விஷயமே இல்லை. புது விஷயங்களை ஸ்டடி பண்ணுங்க. உங்களை தாண்டி உள்ள விஷயங்களை புதுசா கண்டுபிடிச்சு. நீங்க கண்டுபிடிக்கிறதே இல்லை. நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க ரெடியாவும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே நம்ம சொன்ன உடனே கூகுள் தட்டிடுறீங்க. உங்க வீட்டை சுத்தி இருக்க விஷயத்த நம்ம பாக்குறதே இல்லை. முதல்ல நம்ம சிட்டிஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டது, நம்ம எவ்வளவு வெல் டிசைன்டா இருக்கிறோங்கிறதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான், ஃபாரின்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து எல்லா சிட்டிஸ் ஸ்டடி பண்ணி மதுரை மாதிரி ஒரு அழகான சிட்டி இல்லைன்றான். நம்ம நிறைய ஊர்களை பத்தி அவன் பேசிட்டு இருக்கான். சோ முதல்ல அவங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் நீங்க கண்ணாடி போடாம பாருங்க. அதுல உங்களுடைய இப்ப நம்ம பேச அர்பன் டிசைன்ஸ நீங்க அந்த கண்ணாடி போடாம அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாமே வேற மாதிரி ஆங்கிள் இருக்கும். நமக்கு நீங்க திரும்ப திரும்ப அந்த கண்ணாடி போட்ட ஆங்கிள்லயே பாத்தீங்கன்னா தப்பாவே தெரியும். சோ ரெண்டு ஆங்கிளையும் பாருங்க, கண்ணாடி போட்டும் பாருங்க, போடாம பாருங்க. அதான் எப்பவுமே ஒரு ஆர்கிடெக்ட் வந்து மெச்சூர் லெவல்ல பார்க்க வேண்டிய விஷயம். சரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஹியூமன் பீயிங் வந்து இந்த ஹியூமன் டெவலப் ஆகும்போது கூடயே டெவலப் ஆனதான் ஆர்கிடெக்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டை ஒரு ஆர்கிடெக்சரோட எவிடன்ஸ்ல இருந்து எடுத்தேன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லலாம். இன்னைக்கு அரப்பா மோஞ்சார் எடுத்துக்கோங்க, கீழடி எடுத்துக்கோங்க, எதை வச்சு பேசுறாங்க? ஆர்கிடெக்சர் எவிடன்ஸ் வச்சு தானே பேசுறாங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கையில கொண்டு வரணுமே தவிர திரும்ப திரும்ப யாரோ எழுதிட்டு போட்ட அதே குப்பையை நீங்க பேப்பர் கசக்கி போட்ட குப்பையை எடுத்து வச்சு திரும்பவும் அதை பார்த்து எழுதுறீங்க. அப்படித்தானப்பா? இது நான் தப்பா பேசினாலும் சரிதான், இதுதான் உண்மை. ஏன்னா நாங்க தப்பதான் பண்ணோம். எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஜெனரேஷனும் அதே தப்பதான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரங்குவாலா புக்கு வந்து அட்டை மாறி மாறி வருதா, எத்தனை எடிஷன் வந்திருக்கு, ஆனா உள்ள இருக்க எல்லா பேஜும் அதே தான். அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேஜ் வேணா மாறி இருக்கலாம். சோ அந்த விஷயத்த நீங்க செய்யாதீங்க. உங்களுடைய காம்படிஷன் வைக்கிறது வந்து நீங்க புதுசான விஷயங்களை கத்துக்கிறீங்க, அது பெரிய விஷயமே இல்லை. ஆனா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எவிடன்ஸை தப்பா நினைக்காதீங்க, டிகிரேட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுடைய ரியல் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி கண்டுபிடிங்க. நீங்க நல்லா நான் ஒரு இது எழுதி தரேன். திருச்சியில வந்து மூவர் கோயில்னு, திருச்சி போற வழியில விழுப்புரம் ரோட்ல மூவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதை எப்படி ஸ்டாக்னேட் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எங்க ட்ராக் அவுட் பண்ணணும், அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஆனா அதை பத்தி உங்க எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், மூவர் கோயில் அது ஒரு இந்து கோயில், அதுல போய் நம்ம என்ன கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுறோம். இல்லையா, நாங்க கோயில் பக்கம் எல்லாம் போகல சார் அப்படின்னு அதையும் விட்டுறோம். சோ ஆர்கிடெக்ட் அந்த வைட் ஆங்கிள் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டே வாங்க. நம்ம லாரி பேக்கர் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரிட்டிஷர்ஸும் அவங்க போர்ச்சுகீஸும் வந்து நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த எவிடன்ஸை நீங்க இன்னும் எடுத்து படிக்கலையே சிட்டிஸ் பேஸ் பண்ணி. அப்போ அதெல்லாமே நீங்க ஸ்டடி பண்ணுங்க. புதுசான விஷயங்களுக்கு யூ ஹாவ் அ ரெக்கார்ட். ஓல்ட் எவிடன்ஸ் யூ டோன்ட் ஹாவ் அ ரெக்கார்ட். ப்ளீஸ் கிரியேட் த ரெக்கார்ட்ஸ். அதுதான் வந்து முக்கியமானது. ஒரு நாசாவை நடத்தும் போது நியூவா ஒரு ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க. அதுதான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப எங்க வயர்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நிறைய கிராமங்களுக்கு அக்ரஹாரம்லாம் வந்து இது பண்ணி நாங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்தோம். உடனே அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி காம்படிஷன் விஷயங்கள்ல அதை பிரைஸ் வாங்கணுக்குதான் பண்ணாதீங்க. காம்படிஷன் இட்ஸ் லைக் அ டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த ஆங்கிள் அதை எடுத்து பண்ணுங்க. சோலை சொன்ன மாதிரி யாரும் கேள்வி கேட்கலங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. சும்மா ஜாலிக்கு சொன்னேன், தப்பா நினைச்சுக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க குளோபலைசேஷன் விஷயங்களை பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆனா
நம்ம சிட்டிஸ்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்க தவறாதீங்க. அதான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்க விஷயம். சோ கண்டுபிடிங்க, உங்களை சுத்தி சுத்தி இருக்க கண்டுபிடிங்க. எவ்வளவோ இயர் டிராவல் பண்றீங்க, டிராபிக் நீங்க எல்லாம் பைக்ல போகணுன்றீங்க, அங்க சுத்துவீங்க, நீங்க அவ்வளவு விஷயங்களை கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. காலம் ஸ்ட்ரக்சரே இல்லாத எத்தனையோ பாலங்கள் இன்னும் நல்ல பெட்டர் ஆப்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பில்லர்ஸ் போட்டு கட்டின நிறைய பிரிட்ஜஸ் வந்து டெமால் இதாகிட்டு இருக்கு, ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட யூஷுவல் ஸ்டடீஸ் ஆர்கிடெக்சர்ல வந்து அதெல்லாம் பாருங்க. ஸோ ஆர்கிடெக்சர்ல அந்த கண்ணில் பாருங்க, ரெண்டு கண்ணையும் பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டும் பாருங்க, கூலிங் கிளாஸ் போடாமலே பாருங்க. ஓகே, இதுதான் சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய சீனியர் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ கீப் ஆன் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் விவேக். ஸோ அது பெட்டரா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க புது டாபிக் எடுத்து கூட இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி நாங்களே பேசினா இப்படிதான் நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும். நீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியா வச்சுக்கோங்க, அது இன்னும் பெட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நிறைய ஷேர் பண்ற மாதிரி விஷயம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ திங்க் ரொம்ப நாளா சாந்தினி எனக்கு தெரிய நாசால பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டி கிளாஸ்ல பண்ணிட்டு நிறைய சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த பக்கம் யாருமே பண்றதே இல்லை நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் வேற யாரும் உங்களோட ஐடியா ஷேர் பண்றீங்களா இந்த இன்இக்விட்டி பத்தி? இன்இக்விட்டினா இன்ஜஸ்டிஸ் தானவா ராவின்? இல்ல சார், இல்லையா? இல்ல ஈக்விட்டபிளா இருக்கணும் அப்படிங்கும்போது, ஈக்விட்டியா இருக்கணும்னு சொல்லும்போது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரே அமௌண்ட் ஆஃப் பொருள் எல்லாருக்கும் கொடுத்தா அது சரியில்லை. யார் யாருக்கு என்னென்ன அளவு கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அதை பார்த்து கவனமா கொடுக்கணும் அப்படிங்கிறது டிசைனோட. அதாவது அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வேலை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்ன்ற மாதிரியா? ஆமா, ஒரே ஈக்குவல் குவான்டிட்டியில எல்லாருக்கும் ஈக்குவல் குவான்டிட்டியா கொடுக்கறதுனால எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற யாரும் உங்களோட ஐடியா ஷேர் பண்றீங்களா? நசீஃப்? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? First of all, I'm sorry I joined the meeting late. அதனால உங்க brief நான் பார்க்கல. First, inequity is not really inequality, it is injustice. It's also fairness. It's also about how fair are we as architects. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன், செங்கல்சூளா. லாரிபிக்கரோட செங்கல்சூளை எடுத்து பார்த்தீங்கன்னா it's only fair to the people who stay there. Okay, but is it? If you look into its surroundings is filled with places like Keys Hotels, Asianet building. If you have ever been to Toronto, that's how it is. It's a very posh area all around. And I have an experience where a cop told me that because I stayed right behind it, and when he asked me how am I going there at around 12:30 in the night, I said I will cross through Chengalchula. He asked me, I will not enter Chengalchula at this time because I am scared for my life. Will you enter there? Okay, so when he designed it, yes, he designed with that in mind, but later it turned out to be something else. Okay, and as Chetty said, yes, we have to rehabilitate slums, but where will these people who are coming to cities go? They don't have an option like others to spend for let's say 15,000 on a rent in a city like Toronto. Where will they go? They have no other options but to settle there. So as architects, I know some architects who are working in Calicut who are trying to give them alternate residences. They are designing locations. It's an organization started by Brajesh in Calicut. So there are organizations of architects who are trying to provide equity. Okay, be fair to everyone. Yes, they charge from their other clients, but yes, that is how we can help, or let's say at least show a resemblance of equity. Okay. Because if you ask me, equality for all is a utopian idea, because we are never going to be equal. We are going to have a lot of other things to show that we are not equal to others. Be it architecture, be it religion, be it finances, be it economical, everything, we are never going to be equal. If we can remove all that, we are still going to find inequality in terms of our skin colors.
Okay, we will always find that out, you know. So, and as Chetty was saying about gender equality, yes, gender equality is something that we need, but that's going to take another, maybe in a place like India, it's going to take another 150 years to come to the level how we are at the West. And yes, as Bhupati sir said, we look everything outside India. We don't look into things that's inside, because we have always been a bunch of people who have an inferiority complex. Unfortunately, gathering spaces when you design multiple, like a housing complex. Well, if you look into whole settlements, they had their own gathering spaces. They had their own recreational locations. And what we have done to them is basically our influences from what we have seen outside has pretty much ruined our cultural scenarios. For example, if you go to Kerala, every temple had ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கோயில் குளம் இருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அம்பலத்தரை இருப்பாங்க. அம்பலத்தரைனா ஒரு தரை கட்டி இருப்பாங்க. ஓகே, அதுல வந்து உட்காருவாங்க. அதுக்கு மதம் ஜாதி எல்லாம் கிடையாது. ஏன்னா அது கோயிலுக்கு வெளியில இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கோயில் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்பலத்தரையெல்லாம் உடைச்சு அந்த ஏரியால கடை கட்டியிருப்பாங்க. ஒரு காலத்துல முக்கியமான டிஸ்கஷன்ஸ், அதாவது இப்ப கேரளா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி குருவானதுக்கு காரணம் அவங்க கடவுள் இல்லைன்னு பேசுவாங்க, ஆனா அந்த அம்பலத்தரையில இருந்தா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம உடைச்சு இல்லாம பண்ணிட்டோம். பிகாஸ் எஸ், டெவலப்மெண்ட், we all say we need development. Anyway, all the best for whatever it is. Take care. Thank you. சொல்லுப்பா ஜெனி. Yes, good evening all. எனக்கு இப்ப நசீஃபா நான் பேசுனதும் I badly wanted to mention few things. Actually, when we were in first year, so அப்ப எங்களுக்கு NASA introduce பண்ணது likewise இப்போ another senior person told. So இங்க சதக்ல வந்துட்டு it was that thing, like you have to force people, you have to go tell them there's the brief, இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, are we working on this, வரீங்களா, அந்த மாதிரி. like it was no, like under force இல்ல pressure இல்லாம நிறைய பேர் ஃபார்வர்டா வந்ததே இல்ல. So in that kind of a situation, Nasif Anna and Kanna Anna was the person who came and introduced us about the journalism trophy. So they just came and spoke, and me and two other friends of my classmates, Monisha and Nishya. So we three all of a sudden felt very interested in journalism trophy, and we gave it in a head, and we even got top list. Top 6 we got shortlisted, but then due to circumstances we were not able to go present it there. That time it was in Delhi, and there was lots of this Nirbhaya case issues were all going on. So really it's an unfortunate miss, but I really have to thank Nasif Anna who came to us and who introduced us and who gave us that platform to know what it is and how to take part. So that is the way I also helped my students. So it was a mere understanding of how I felt as a student when I was there, and how I got this platform and how I came into it. So the same way I saw the spark in Shantini too. So she was the one who came forward and like, ma'am, like a trophy vandiruchu, so there's this brief, will you look into it, can you help us? So it is her interest and Dravid, they both together, like எப்படி உங்களுக்கு கூகுள் மீட்ல வந்துட்டு எப்படி ஒரு எவ்ரிடே வந்து டிசைன் டிஸ்கஷன் போதும், likewise we had it together. And one point that I have to tell is, so எல்லாருமே அவங்களோட what they have done அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க, and many of you have given your point of view, but I would like to tell the process which they would not have told, I guess. I also joined very late, so I'm not sure how it went on, but still I want to cover up the process. So when they came up, my perspective after reading the trophy was, the brief was, it is not an I don't find any equality anywhere in architecture. So every time the discussion goes on, my point will be very strong in, there is inequity everywhere in every platform, like be it our social status, be it economy, be it any architecture or anywhere, or gender, whatever it is, I always stand by, there is this inequity, there's no equity anywhere. And the more I said, these two were resisting so much, and they were like, no ma'am,
we are progressing towards it. We have equity. So that is how they came up with very strong examples, and they collected more and more references, and they came up very strong with their writing. So the credit goes to both of them. Okay, thank you so much. Thank you. See you all. All the best, and other students too. Whoever is there, take it as an inspiration and make your mark also. Thank you. Thank you. Thank you, seniors and students, architects. Firstly, Nana, thank you, Nana. Thank you for joining. We always have this golden example of Zaha Hadid, who is a female architect, who is great. Anna, how many of them are there? So if you go through Art Daily, there is this entire series of write-ups on how female architects are fighting all over to prove that, yes, they are very relevant in this male-dominated field. Thank you. ஆமாம், ஏடி ஆர்கிடெக்ட்லாம் இந்த பக்கம் குழந்தையெல்லாம் இருக்குதுப்பா, எப்படிப்பா எல்லாரும் நிறைய வர்றது? வீட்லயே வேலை கொடுத்துறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ நசீப், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை, குட் நைட்.